ஹாய் டப்பர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ இன் யூடியூப். ஸோ சேனல் நேம் வந்து சீக்ரெட் வெப்பன் அண்ட் இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் வந்து எதுவும் ரெக்வஸ்டட் எஃப்எஃப்ஸ் எதுவும் போடணும், ஒன் ஷாட் எதுவும் போடணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கடா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட போகிறது வந்து சீரீஸ் மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இது வந்து ஜேகேக்கு போடுற சீரீஸ் தான், ஃபர்ஸ்ட் லவ். ஸோ இந்த சீரீஸை வந்து நான் எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலான பர்சன், அவங்களுக்காக தான் வந்து நான் இந்த சீரீஸை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஹெட்செட் வேவ் பண்ணிக்கோங்கடா அண்ட் அடிக்ட் ஆகாதீங்க. நான் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன், அது நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வளன்னு பேசாமல் இன்ட்ரோக்குள்ளே போயிடுறேன். இதே 1 மினிட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி தான் எப்போவுமே பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ வந்து நம்ம ஜேகே தான். இவர் வந்து ஒரு சவுத் கொரியாலேயே நல்ல ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன். ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி தான் இவங்க. அண்ட் ஜேகே வந்து ஒரு ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கா இப்போது. ஹீஸ் இன் 11th grade. அவர் வந்து ஃபுட்பால் வந்து சூப்பராக விளையாடுவார். ஃபுட்பால் கோச்சுன்னு சொல்லலாம். ஃபுட்பால் கேப்டன். அவர் வந்து கொஞ்சம் ரூடான கேரக்டர், அந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அண்ட் இவங்களுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாருன்னா வி அண்ட் ஜிமின். ஓகே. அண்ட் இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் தான். நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான், யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார். அண்ட் இங்கே க்ளோஸ்டு இவங்க சர்க்கிளில் மட்டும் தான் பேசுவார் அவர். அண்ட் அப்படி இதுதான் அவரோட இன்ட்ரோ. இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படியே நம்ம வந்து இந்தியா சைடு வரோம். இது வந்து ஒரு இந்தியன் அண்ட் கொரியன் பேஸ்டு சீரீஸ் தான். அண்ட் நம்மளோட வயன் வந்து ஷீ இஸ் அ முஸ்லீம் கேர்ள். அண்ட் நம்ம ஜேகே வந்து ஒரு கிறிஸ்டின் பாய். இந்த மாதிரி தான் இருக்க போகுது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அண்ட் வயன் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்ல இந்தியாவிலேயே நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான். அண்ட் அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சவுத் கொரியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம போய்ட்டு அங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வருவாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் நடக்கும். வயன் வந்து ரொம்ப சாதுவான ரொம்ப சாஃப்டான கேர்ள் தான். ஆனால் கோவம் வந்து தான் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அது லிமிட்டாக எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டாக இருந்துப்பாங்க. ரொம்ப ஜாலியான சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. அண்ட் வந்து வயன் வந்து ஒரு ஆத்லெட்டு. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே வந்து ஸ்கூல் தான். இப்போ வயன் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே இப்போ தான் அவங்களுக்கு வந்து 11th grade ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க உள்ளே வந்ததோடு வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட் பெஞ்சே பிடிக்காது, ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு தான். ஸோ வந்து உள்ளே வந்ததோட சரி ஓகே லாஸ்ட் பெஞ்சுக்கு ஒரு 2 பெஞ்ச் தள்ளி முன்னாடி வந்து சரி ஓகே ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. உட்காந்ததோட ஒரு 10 minutes கழித்து ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்களும் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது வயனுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காருவாங்க. அவங்களும் ஆக்சுவலாக முஸ்லீம் தான். அவங்க பேர் வந்து அலிமா. ஸோ அந்த பொண்ணு டக்குன்னு பின்னாடி திரும்பிட்டு ஹே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயனும் பார்த்துட்டு ஹாய், நேம் என்ன? வயன். உங்கள் நேம்? அலிமா. சரி வாங்க முன்னாடி வந்து உட்காருங்க. ஐயோ நமக்குலாம் ஃபஸ்ட் பெஞ்ச்லாம் செட் ஆகாதுப்பா, நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னதோட அவங்களும் வந்து பின்னாடி வந்துடுறாங்க. அவங்க பேர் வந்து அலிமா. ஸோ அலிமாவும் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலி தான், நல்ல பொண்ணு தான் அவங்களும். அண்ட் நல்ல வாயாடியும் கூட. அவங்களும் ஒரு ஆத்லெட். ஸோ ஹாய் அப்படின்னா ஓகே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பேசினதோடய வந்து இவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, வயனும் அலிமாவும். அண்ட் அப்போ தான் வந்து எல்லாருமே பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப லேட்டாக வராங்க. அது யாருன்னா நம்ம ஜேகே தான். ஜேகே, வி அண்ட் ஜிமின் இவங்க 3 பேர் செம்ம லேட்டாக வராங்க. ஏன்னா அவங்க அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஃபுட்பால் அந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க அன்றைக்கி தான். அதனால் உள்ளே வந்து மெகிட்டின் சார் அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாங்க. அப்போ சார் வந்திருப்பார் கிளாஸுக்கு. அவர் வந்து உங்களுக்கு மேக்ஸ் சார். ஸோ அவங்க உள்ளே வந்ததோட கம்மி என்ன ஜேகே மேட்ச் போயிருந்தேன் நேற்று, எப்படி ஆச்சு, என்ன வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் வின் பண்ணிட்டோம், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல செம்ம காம்படிஷனு அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஓகே சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, கோ சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பசங்கனாலே பிடிக்காதுங்க, செம்ம அலர்ஜி. ஏன்னா வந்து இந்தியாவில்
உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் கடுப்பேற்றிருப்பாங்க பசங்கள்லாம். ரொம்ப அவங்க பாட்டு கத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்ப கத்துறது, அந்த மாதிரி சீப்பாக பேசுகிறது. அதனாலே உங்களுக்கு வந்து பாய்ஸ்னால் அலர்ஜி. அண்ட் அலிமா வந்து ஏய் இவனா அலிமா வந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே சவுத் கொரியாலாம் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ வந்து ஐயோ ஜேகேவா செம்ம ஜேகேவா நம்ம கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க. வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே குனிஞ்சு அந்த சம் எழுதி போட்டிருப்பார் சார். நீங்கள் வந்து எழுதிட்டு இருந்திருப்பீங்க கீழே குனிஞ்சு. அவங்க யாருமே ஜேகேவும் பார்த்துருக்க மாட்டீங்க, வி பார்த்துருக்கீங்க, ஜிமனியும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது அலிமா வந்து அவங்க கையை தட்டி வி அங்கே பாரு, அவங்க தான் ஜேகே, விஇ அண்ட் ஜிமன், இவங்க 3 பேர் செம்மையாக ஃபுட்பால் விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. யார் விளாட்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது ஏன் உனக்கு பாய்ஸ்னால் பிடிக்காது? எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு செம்ம அலர்ஜி அவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே போய் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் முடியுது உங்கள் எல்லாருக்குமே. அன்றைக்கி டேவும் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுது. நீங்களும் அதுமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. அண்ட் வந்து நம்பரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகே ஃபைன் நான் வீட்டுக்கு போகிறேன் அலிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக கார் வந்துருச்சு. நீங்கள் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டீங்க. அண்ட் உள்ளே அது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய வீடாக தான் நீங்கள் இருக்கீங்க. அப்பா கொஞ்சம் பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. 1 வீக் ஆகிருக்கும் நீங்கள் வந்து, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கூலில் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் வீடு உங்களுக்கு லைட்டாக செட் ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே வந்ததோட வயன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம் செம்ம டயர்டாக இருக்குது, நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. ரூமுக்கு போயிட்டு உங்களோட டோர் வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிட்டு தொப்பக்கடின்னு சொல்லிட்டு உங்களோட பெட்டில் படுக்கிறீங்க. பெட்டில் படுத்தோட ஆமாம் ஏதோ சொன்னாலே, யாரை பற்றி ஏதோ சொன்னாலே, யார் இது பேரும் சரியாக ஞாபகத்தில் இருக்க மாட்டேன். நான் எதுக்கு அவங்கள பற்றி நினச்சிட்ருக்கேன்? பசங்கனாலே செம்ம கேவலமாக தான் இருப்பானுங்க. எப்படி இருந்தாலும் இது கொரியா வேறு, ஃபாரின், எப்படி இருப்பானுங்கன்னு தெரியாது. ஐயோ வயனு. அண்ட் நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு ரூமில் வாஷ்ரூமில் போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. வந்தால் டைனிங் ஹாலில் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. வயன் இங்கே வா, அப்பா கொஞ்சம் சமைக்கணும், கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களையும் வந்து சவுத் கொரியாவில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து உங்கள் அக்கா அவங்க கூட இல்லை, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட வீட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஐயோ இந்த அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னையும் வேலை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போயிட்டு அவங்க அம்மா கூட நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் அம்மாவும் வந்து சேர்ந்து சிரித்து பேசிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த டைமில் காலிங் பெல் அடிக்குது. வயன் சமைச்சிட்ரு, அப்பா வந்துட்டார்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு அவர் பாத்திரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி அப்பா உள்ள வராரு. அம்மா வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் போனதோடய வந்து அப்பா கூட நீங்கள் நல்லா சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. உட்காந்துட்ருக்கீங்க. இது சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னென்னா யாருன்னா அலிமா தான் கால் பண்ணுறா. அவருக்கு வந்து ஏதோ ஒரு சம்மில் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு கால் பண்ணியிருப்பா உங்களுக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு வந்து டவுட் வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க. அந்த டைமில் கால் கரெக்டாக கட் பண்ணுறீங்க. அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு. வயன் சீக்கிரம் கீழே வாம்மா, சாப்பிட்லாம், சாப்பிட்டு தூங்கணும்ல, உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே இறங்கி போயிட்டு டைனிங் ஹாலில் நீங்கள் 3 பேரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. அந்த டைமில் அப்பா நம்ம அக்கா வேணும் போய்ட்டு பார்த்துட்டு வரலாமா, இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகேம்மா இந்த சண்டே இந்த வீக்கெண்ட் போகலாம், அப்பா கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, உன்னை தனியாக விட முடியாதுல்ல, ஸோ கொஞ்ச நாள் போட்டும், அம்மாவும் நீயும் வேணால் வீக்கெண்டில் போய்ட்டு வாங்க, எனக்கு வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது, முடிஞ்சால் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க அம்மாவும் சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போயிட்டு தூங்க, ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்ப்பீங்க, அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃபோன்லாம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம்ல, அதனால் நல்லபடியாக ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குறீங்க. அடுத்த நாள் காலையில் உங்கள் அம்மா வயன் எந்திரி வயன், எப்போ பார் இதே வேலையாக போச்சு உனக்கு, எந்திரிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, நமாஸும் படிக்கிறது கிடையாது, அதாவது அவங்க ப்ரே பண்ணுறதா, ஓகே எதுவுமே பண்ணுறது கிடையாது, நீ எந்திரி வேணும்னு சொல்லிட்டு அடித்து உங்களை 5 மணிக்கெலாம் எழுப்புறாங்க. போயிட்டு நமாஸ் படிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு அதே மாதிரி நீங்களும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு போயிட்டு நமாஸ் படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு
குரான்லாம் அவங்கலாம் படிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க படிக்கிறதுக்கு, உங்களோட ஸ்கூல் இதெல்லாம் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உட்காந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அலிமா சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ! என்ன அவள் சொன்னதே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. சரி, அவங்கள பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கொஞ்சம் 7 o'clock அந்த டைமில் வந்து உங்கள் அப்பா வந்து ரெடி ஆகிட்டாரு. அண்ட் ஒயன் வாமா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மீட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு உங்களை விடுறதுக்காக வந்து கூப்பிட்றாரு. இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே இறங்கி போயிட்டு ஓகேம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீங்களும் அப்பா வந்து கிளம்பி. ஸோ நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. அண்ட் ரொம்ப பொறுக்குது, நீங்கள் தான் வந்து கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்ததே. அண்ட் அதனால் நீங்கள் அப்படியே உட்காந்து மேக்ஸ் சம்ஸு எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது அதில். மேக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கல, நார்மலான குரூப் ஜென்ரல் குரூப் தான் எடுத்திருக்கீங்க. அண்ட் அந்த டைமில் காலையில் கிரவுண்ட் வந்து ஜேகே மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்முன்னு யாருமே இல்லை. நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. கொஞ்சம் வெளில வந்து காரிடாரில் நிற்கலாம், செட் தான் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்து பார்க்கும்போது கிரவுண்டில் வந்து ஜேகே மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. யாருடா அவன் பைத்திய மாதிரி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதோட நீங்கள் கரெக்டாக உள்ளே போகிறீங்க. அந்த டைமில் அலிமா வந்து வரா. அது வந்து கொஞ்சம் ஒரு 7:45 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ தான் உள்ளே வரா அவள். ஒயன் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா? நான் தான் சீக்கிரமாக வந்தேன்னு பார்த்தா நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்து உட்காந்துருக்க. ஆமாண்டி, அப்பாவுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சீக்கிரமாக வந்து கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் நான் வந்து ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. நேற்று சார் கொடுத்த சம்ஸ்லாம் போட்டியா? எனக்கு பாதி சம் ஒன்றுமே புரியல. அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு 10th அவர் தான் எடுக்கிறாரு. அவர் எது சொன்னாலுமே புரிய மாட்டேங்குதாண்டி. நானும் யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க யூடியூப்பில் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுச்சு, அதை பார்த்தா நானும் போட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி நீ எதோ யூடியூப்பில் எதுவும் பார்த்தேன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அலிமா சொல்கிறா. நீங்களும் ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்துட்ருக்கேன். அலிமா வந்து காலைல சாப்பிட்ருக்க மாட்டா, கொஞ்சம் அவசரமாக கிளம்பி வந்திருப்பா. ஏன்னா 8:30க்கெலாம் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாவ் வந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து காலையிலேயே ஹிஸ்ட்ரினா சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப இது கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப உத்து கவனிச்சிருப்பீங்க. அதனாலே சாருக்கு வந்து சார் அண்ட் மேம் பாதி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சார் வந்து உங்களை நோட் பண்ணிட்டார் நீங்கள் தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதனாலே உங்களை வந்து ஒயன் அப்படின்னு ஒரே ஒரு கற்று தான் கத்துறாரு. அந்த டைமில் எல்லா கிளாஸுமே உங்களை தான் அப்படியே மொத்த கிளாஸுமே உங்களை தான் பார்க்குது. ஐயையோ, வந்த 2வது நாளே திட்டு வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. சார் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. அதுக்கு வந்து எப்படியோ திக்கி திணறி அலிமாக்கிட்டே ஆன்சர் கேட்டு நீங்களும் பாதி ஆன்சர் ஏதோ சொல்லிட்டீங்க. சிடவுன், இனிமேட்டாச்சும் ஒழுங்காக தூங்காமல் கிளாஸை கவனி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. ஐயோ, வந்து செகண்ட் டேவே வாடி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கடுப்புலேயே உட்காந்துருக்கீங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அலிமாவும் நல்லா பேசி சிரிச்சுட்டு பிரேக்கில் இருக்கீங்க. அண்ட் 3 பீரியட்ஸாக தான் உங்களுக்கு போயிட்டுருக்கோம். 2 பீரியட்ஸாக இந்தியனில் இருக்கிற மாதிரி இருக்காது அங்கே பிரேக்லாம். 3 பீரியட்ஸாக வந்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 3 பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் இருக்கும். இன்னும் ஒரு 3 பீரியட் 6 பீரியட்ஸ் தான் இருக்கும். அதுவே வந்து ரொம்ப நேரம் போகும். ஸோ சாரிடா, எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிரேக் பீரியடில் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே வந்து வெளில வந்து சும்மா காரிடாரில் நடந்துகிட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக ஜங்குக் வந்து ஓடி வரான். யாரை துரத்திக்கிட்டுனா ஜிமினை துரத்திக்கிட்டு. ஏன்னா அவன் வந்து அவனோட பனானா மில்க் ஷேக்கை வந்து குடிச்சிருப்பான். அதனால் அவன் துரத்திட்டு வரான். நல்லா அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரான். ஓடி வந்ததோட என்ன ஆயிடுச்சு, ஜிமின் கரெக்டாக நீங்கள் முன்னாடி வரீங்க. பின்னாடிலேருந்து பின்னாடி அலிமா வரா. அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜிமின் ஓடி வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து பார்த்து பயந்துட்டீங்க. ஜிமின் வந்து கரெக்டாக உங்கள் கிட்ட வந்துட்டு சைடில் நான் வந்து போயிட்டாரு. உங்களுக்கு பின்னாடி இருக்கால அலிமா, அவளை வந்து போயிட்டு இடிச்சிட்டாரு.
அவங்க 2 பேருமே விழுந்துட்டாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு திரும்பும்போது உங்களை நோக்கி கரெக்டாக ஜங்குக்கு வந்து கரெக்டாக உங்கள் மேலே ஜங்குக்கு வந்து இடித்து நீங்கள் வந்து விழப்போவீங்க. அவர் வந்து ஜங்குக்கு வந்து அங்கே சைடில் இருக்கிற பில்லர் வந்து டக்குன்னு பிடிச்சி அவர் ஸ்டேபிள் ஆயிடுவார். நீங்கள் விழப்போவீங்க. அந்த டைமில் உங்களை வந்து வேஸ்ட்டோட கிராப் பண்ணி அவர் பக்கம் இழுத்துப்பார். கீழே அவர் இழுத்துப்பார்ல, 2 பேருக்கும் சடன் ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேருமே 2 பேரோட கண்ணில் முழுகிட்டீங்க. பின்னாடி இருக்கிற ஜிமினும் அலிமாவும் கீழே உட்காந்தபடியே என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணுறீங்க, ஐயோ இதெல்லாம் பார்க்கணும், எங்கள் தலையெழுத்தில் எழுதியிருக்கு பாரு அப்படின்ற மாதிரியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் எந்திரிச்சு நின்றுட்டு, ஏ வயன், ஜங்கு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஜங்குக்கு வந்து பின்னாடி தவந்து வந்துட்டு, சாரி சாரி வயன், சாரியா, நேற்று இதே மாதிரிலாம் பண்ணால் இன்றைக்கும் இதே மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, ஐயோ ஒன்று வச்சுக்கிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. எது சீயா, டீ என்னடா காப்பாற்ற தானடா செஞ்சேன், மச்சான் காப்பாற்றவாடா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. பொத்து, நீ என்னோட பனானா மிஷேக் குடிச்சதுனால நான் உன்னை துரத்துனேன், வந்ததுனால தான் நான் அந்த பொண்ணு மேலே இடிக்க பார்த்து கீழே விழ பார்த்தேன், ஏதோ அந்த பொண்ணு கீழே விழ போனாலேன்னு சொல்லிட்டு பிடிக்க போனேன், பொத்து நீ சரியா அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ ஏன்டி இவன் மட்டும் ஏன் மேலே சுற்றிட்டு கிடக்கான், ஐயோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னை கொன்னே போட்டுருவார். சரிடி விடு, இப்போ என்ன பண்ணிட்டான் அவன், நீயும் தானே விழுக போன, எப்படி அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது, சரி விடுவன் அப்படின்னு சொல்லிட்டு அனிமா சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் அந்த டேஸ் கொஞ்சம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் செம்மையாக சண்டையாகவே போயிட்டுருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஃபைட்டிங்லேயே தான் இருப்பீங்க, டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருப்பீங்க. ஒன் டே வந்து உங்கள் கிளாஸில் வந்து செமினார் சொல்கிறாங்க, அதுவும் ஹிஸ்ட்ரி செமினார் தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஒரு டாபிக் வருது, ஜங்குக்கும் வந்து நல்லா எடுக்கிறாரு, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் போகுது, டேஸ்லாம் அதே மாதிரி பாஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு செம்ம ஃபீவர் வந்துடுது. செம்மையாக ஃபீவர் வந்துட்டு உங்களால் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் வந்து ஃபுல்லாக லீவ் எடுத்திருப்பீங்க. அந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன ஆயிடுச்சு, ஜங்குக்கு வந்து உங்களை தேட ஆரம்பிச்சிட்டான். என்ன இங்கே தானே சுற்றிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஜங்கு உங்களை தேட ஆரம்பிச்சிட்டான். ஜிமினுக்கு வந்து லைட்டாக புரியுது. எப்படின்னா, ஒரு நாள் ரிவிஷன் டைமில் எக்ஸாம் வந்து அடுத்த நாள், அதுக்கு முந்தின நாள் ரிவிஷன் அப்போது ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி விடுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கான். முன்னாடி வந்து ஜிமின் உட்காந்துருக்கான். அவர் வந்து ஜங்குக்கு என்ன வச்சுட்ருக்கான்னா, என்ன இவ பையன் ஏன் ஸ்கூலுக்கே வரல, 1 வீக் ஆச்சு, என்ன ஆச்சு, ஜிமின் என்னடா, வயன் என்ன வரல, அவன் ஏன் வரலனா எனக்கு என்னடா தெரியும், இல்லைடா உனக்கு எதுவும் தெரியுமா, எனக்கெல்லாம் தெரியாது, 20 நிமிஷம், எங்கே அந்த அலிமா எங்கே, அலிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜிமின். அலிமா வந்து செகண்ட் பெஞ்சில் இருப்பாங்க. பின்னாடி திரும்பிட்டு, என்னடா ஒயன் ஏண்டி வரல, ஒயன் அது எதுக்கு உனக்கு, இல்லை ஜங்கு கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அலிமா வந்து பின்னாடி கொஞ்சம் சாஞ்சிட்டு ஜங்குவை பார்க்குறான். நான் கூட இருமை, நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், என்ன ஜங்கு வயனை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அலிமா வந்து கேட்குறா ஜங்கு கிட்ட. அப்படிலாம் இல்லை, இங்கே ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாளே அதுக்கு தான் கேட்டேன், உன் கூட ஒன்று உட்காந்து சுற்றிட்டு இருக்குமே அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. அவளுக்கு டைஃபாய்டு வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இது ஹாஸ்பிட்டலா, பார்த்துக்க சொல்ல அவ்வளோ உடம்ப, என்னடா புதுசாக அக்கறைலாம் படுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜிமின் வந்து திரும்பி கேட்குறான் ஜங்குக்கு. அப்போல்லாம் இல்லை பொத்து, நான் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, சரி கேட்கலாமேன்னு கேட்டேன், என்ன இப்போ என்னடா திரும்படா படுறா, நாளைக்கு எக்ஸாம்டா, திரும்ப படி. சரிடா மச்சான் படிக்கிறேன்டா, நீ சொல்லிட்டலடா படிக்கிறேன்டா, சரி பொத்து படி போ
அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பி விட்டான் அவனை ஜிமினை ஜங்குக். ஐயோ இது டைஃபாய்டா, அப்படி என்ன பண்ணிக்கிட்டா டைஃபாய்டு வர அளவுக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸாமும் முடிஞ்சிருது அடுத்த நாள். அதுதான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாமு. முடிஞ்சதோட ஒரு 10 days கிட்ட லீவ் விடுறாங்களே வச்சுக்கோமே. ஸோ 10 days கிட்ட லீவ் விடுறாங்க. விட்டதோட ஜங்குக் வந்து உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. அவர் வந்து வெளியில் எங்கேயுமே போகல. அவங்களோட நல்ல பெரிய வீடு தான், கொரியாவில் இருக்காங்கன்னு சொன்னால் நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தானே சொல்லியிருந்தேன். நல்லா ஊர்லே தான் இருக்கார், அவர் ரூம்குள்ளே தான் இருக்கார், வீட்டிலே இருக்கார், வெளில எங்கேயும் போகல. ஜிமின் மட்டும் வீட்டுக்கு வராரு ஒரு நாள். வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டி ஆண்டி. யார்? ஜிமின் நீயாடா, வா வா உள்ள வா. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதுதான் ஆண்டி, உங்கள் பையன் தான் வரமாட்டேங்கிறான்ல, அதான் நான் அவனை எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாண்டா, அவன் ரூம் விட்டு இது வரமாட்டேங்கிறான், சாப்பிட மட்டும் தான் கீழே இறங்குறான். போயிட்டு என்னன்னு பாரு. ஓகே ஆண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மேலே ஜங்குக்கோட ரூமுக்கு வராரு. அதாவது ஜங்குக்கோட ரூம் மட்டும்தான் ஒரு ஃப்ளோரில் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து கேட்டு வாங்கியிருப்பார். அதுவும் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கும். அவர் வந்து ஏப்பா சாமி எங்கே கட்டி வச்சுருக்கான் இப்போ ரூமை, ஐயோ இவனை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மேலே வராரு. ஜங்குக்கோட ரூம் தனியாக தானே இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு ரூம் வந்து ரொம்ப பெரிய ரூம் தான். வந்துட்டு மச்சான் மச்சான் கதை தரடா, இருக்கியாடா பைத்தியக்காரா. டக்குன்னு ஜங்கு கதை திறந்துட்டு, பைத்தியம் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, உள்ள வாடா. வரேன்டா. கற்று என்னைய கற்று. நீ தான் சார் வெளில வர மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சுடா, ஏன் வெளில வர மாட்டேங்கிற? எதுவும் இல்லைடா, ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். என்ன ஒரு மாதிரி இருந்தது? ஒன்றும் இல்லை. சரி உங்ககிட்ட அலிமா நம்பர் இருக்கா? இருக்கு. உனக்கு எதுக்கு? இல்லைடா, வயனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தால அதான் கேட்க. ஓ சார், ஏன் கேட்குறீங்க? இல்லைடா சும்மா தான்டா, ஒன்றும் இல்லை. சரி வா ஏதாவது கேம் விளாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. அதாவது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் நல்லா கேம் விளையாட்டுருக்காங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்றாங்க. ஜங்கோ ஜிமின் சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இவனுங்க கற்றுனாலும் கேட்காது. நீ 3வது மாடியில் கட்டி வச்சுட்டு என்னையே நான் கத்திட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் எடுத்து ரூமுக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட ரூமில் லேண்ட்லைன் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து பேசுகிறாரு. என்னம்மா சீக்கிரம் வாங்கடா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் தான் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க. சரிம்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோனை வச்சுட்டு ஜிமுனும் ஜக்குக்கும் வந்து கீழே இறங்கிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் இருக்காங்க. இதில் நடுவில் எங்கே போனாருன்னா, அவர் வந்து ட்ரிப்பு போயிட்டார். அவர் வந்து வெளிநாட்டுக்கு ஜாலியாக ஊர் சுற்றி கிளம்பிட்டார் அந்த மனுஷன். அவர் நடுவில் ரொம்ப நாளாகவே காணும்ல. அவர் வந்து ரொம்ப லாங் ட்ரிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸோடு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பாட்டி வந்து இறந்துருப்பாங்க, அதுக்காக தான். இப்போ வந்து அவங்க ஜிம்முன்னு ஜக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக மச்சான் யாராது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நான் தான்டா மச்சாவி எங்கடா போனேன் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதாடா உனக்கு தெரியாதாடா, பாட்டி மண்டையை போட்டாங்க. அப்படி சொல்லாத. சாரிம்மா சொல்ல மாட்டேம்மா. சரி அப்பா எங்கடா? மச்சான் ஜங்குக்கே. அப்பாவா? அவர் ஆஃபீஸில் இருக்காரா? அப்படியா? ஓகே சரிம்மா, பசிக்குதுமா, வா வந்து உட்காரு, உனக்கு இல்லாததா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றாரு. மச்சான் உனக்கு அசிங்கமாகவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. ஏன் மச்சான் எனக்கு அசிங்கமாகவே இல்லைடா அம்மா. சரிடா எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருங்க, மேத்ஸுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க சார். ஸோ நம்ம அது என்னன்னு போய் டிக்கெட் வந்துடலாம், ஓகேவா? சரிடா ஜங்குக் போய் டிக்கெட் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்க்காக வந்து ஃபுட்பால் மேட்ச்க்காக எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஸோ இதோட நான் இதை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கடா தங்கங்களா.
பாய்.